Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்கு. எழுத்து கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். ஒரு பெயரளவுக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்கள விட ஜெபம் பண்ணுகிறவங்க, ஆண்டவரை தேடுகிறவர்கள், அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசனத்தை நாடுகிறவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு வசனம், இன்றைக்கு கண்ணாடியிலே பார்க்கிறதை போல பார்க்கிறோம். யாரு? தேவ மகிமை என்ன பண்றோமா? இன்றைக்கு கண்ணாடியில பார்க்கிற மாதிரி பார்க்கிறோம், ஒரு கிளிம்ஸ் பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், முகமுகமாய் ஆண்டவரை சந்திக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது இல்லாம திரை, முகத்திரையை எப்படி என்ன பண்ணார் கர்த்தர் நீக்கிறாரு, எப்படி முகத்திரையை நீக்கினார். பிரதான ஆசாரியன் மறைக்கப்பட்டிருந்த அந்த திரை இன்றைக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரை தேடுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் நம்ம வாசிக்க போறோம். 2 Corinthians chapter 6 from verse 3. இந்த ஊழியம் இடரல் உண்டாக்காமல் எங்களை தேவ ஊழியக்காக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய கணத்திலும் கனவீனத்திலும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள் வருதுன்னு பாருங்க. இவர் ஒரு ஊழியக்கார். இவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிற மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்னு எப்பொழுதுமே கொடி கட்டி பறந்துட்டு இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி அப்படியே செல்வ சீமானா வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. உபத்திரவம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, வேதனை வருகிறது, பசி பட்னி வருகிறது, எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் நடக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசி என படும்போது சாத்தான்
இவ்வளவு விதமான உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் கொண்டு வந்து கொண்டேதான் இருப்பான். யோபுவை போல உத்தமன் சன்மார்க்கன் இந்த பூமியில யாருமே இல்லை. தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆனா சாத்தானுடைய கண்களுக்கு யோபுவை புடி, யோபுவை புடி, யோபுவை புடி, அவனை நசுக்கு, அவனுக்கு வியாதியை போடு, அவனை ஒண்ணுமில்லாதவனை பண்ணு, அவனை அடி, அவனை உத, இதே தான் அவனுக்கு தோன்றிட்டே இருக்குது. ஏன் சார் யோபு? ஏன்னா யோபுடைய விசுவாசம் சாத்தானுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினது. அதே போல ஒரு அப்போஸ்தலர், ஒரு ஊழியக்காரர், அவரை பார்க்கும்போது அநேகருக்கு எரிச்சலாக இருக்கிறது. ஒரு விசுவாசியை பார்க்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ஆனந்தமா இருக்குதா? சந்தோஷமா குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா எங்கேயா வெளியே போங்க, எல்லாரும் நல்லா போங்கன்னு பார்க்குறாங்களா? எவன்டா இப்போ எப்படா இவ்வளோ மட்டும் இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், எப்போ பார்த்தாலும் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, எப்படித்தான் தெரியலையே. பத்தாவதுக்கு இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேறு வந்துருச்சு. நம்மளால் போகிற இடத்துல இல்லாமல் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு அதை வேற எரிச்சலை மூட்டுறான். பார்க்குறான், வரிசையாக பார்க்குறான். ஒரு 18 20 பேர் 30 பேர் 40 பேர் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறான். பார்க்கும்போது நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட என்ன பண்ணுறாங்க, எப்படி தான் அவன் சுற்றுறான்னு தெரியலையே, எப்படி தான் பணம் செலவு பண்ணுறான்னு தெரியலையே. நமக்கு முதல் வாரத்தில் சம்பளம் வாங்கினா அடுத்த நாள் எல்லாம் அவுட் ஆயிடுது. ஆனால் இவன் மட்டும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறானே. போங்க, நல்ல நகை கடைக்கு போய் ஜாய் ஆளு காசோ ஜோஸ் ஆளு காசோ, அப்புறம் அது பேர் என்ன, வைரம் விற்கிறாங்களா, அவங்க பேர் என்ன, என்னென்னமோ பேர் இருக்குது, சோதர வாயில் வரமாட்டேங்குது. வைரக்கடையில் நின்றுட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று வைர நகை காணாமல் போயிடும், இல்லை நீங்கள் காணாமல் போயிருவீங்க. ஏன்னா அவ்வளவு எரிச்சல். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கும்போது, நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, நம்மளுடைய மன மகிழ்ச்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னடா அவன் எப்படி தான் போகிறான், எப்படி தான் வரான்னு தெரியலையே. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்றாரு, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்தவர் தான் அந்த அப்போஸ்தலர். அல்லேலூயா. நான் பார்க்காதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வசனம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷனா பார்த்தாச்சு, கோர்ட்டா பார்த்தாச்சு, கேஸா பார்த்தாச்சு, இவரா பார்த்தாச்சு, ரவுடிகளா பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா? பாஸ்டர், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையும் பார்ப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசியோட வாழ்க்கையில் யாரை பார்ப்பீங்க? விசுவாசிகளுக்கு ஒரு படி மேலே தான் பாஸ்டர்மார்கள் அப்போஸ்தலர்கள், நீங்கள் கீழே தான். ஏன்னா எங்கள் அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறதில்ல, உங்களை விட அதிகமாக நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆண்டவரின் நிமித்தமாக அநேக உபத்திரங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கும்போது கர்த்தர் ஒன்று சொல்றாரு, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பவுலை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அது எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், நம்ம தேவன் இன்னும் கைவிடாமல் உண்மை உள்ளவராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
கணத்திலும் கனவீனத்திலும், அடுத்தது துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எல்லாவற்றிலும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக. அப்ப எந்த நேரத்திலும் சந்தோஷமா இருந்தாராம். சாப்பாடு இல்லையா, அப்பயும் சந்தோஷமா தான், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு வயசு 86 வயசு. அவருடைய அடக்க ஆராதனை நடக்குது. அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் நிறைய போதகர்களுக்கு தலைவராக இருந்தார். அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ப்ராஸ்டேட் என்பது ஆண் உறுப்புகளில் ஒரு 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 சுரக்கிற ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனில் கேன்சர். ட்ரீட்மெண்ட் பண்ணார், பழிக்கலை. அப்புறம் ஆனால் வயசும் ஆயிடுச்சு. பெரிய லெவலில் அவருக்கு என்ன பண்ண முடியாது, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது என்பதற்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியல. ஆனால் மறிச்சிட்டார். மறித்த பிறகு இந்த அடக்க ஆராதனையில் அநேக ஊழியக்காரங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பயங்கர வேதனையாக இருக்குமா அந்த கேன்சர், ரொம்ப வலி இருக்குமா, ரொம்ப வேதனையாக இருக்குமா, நடக்க முடியாதான், உட்கார முடியாதான், எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குமா. அந்த வலி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதன் மத்தியிலும் யாராவது ஒருவர் அவரை போய் பார்க்கணுன்ட்டு போனால் அந்த ஊழியக்காரங்களெல்லாம் கனப்படுத்தி அவங்களெல்லாம் நல்லா கவனித்து அவங்களுக்கெல்லாம் நல்லா ஆறுதல் சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டு, எப்போ இந்த கேன்சர்லேயே பிரச்சனைகள்லாம் கேட்டு ஆலோசனை சொல்லி எல்லாரையும் கனப்படுத்தி இவருடைய கஷ்டத்தை பற்றி, இவரோட வேதனையை பற்றி, இவருடைய கேன்சரை பற்றி என்ன பண்ணுவாராம், அவர் பேசவே மாட்டாராம். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள பற்றியே பேசிட்டு அவங்க கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம், கர்த்தர் இருக்கிறாரு, அவர் என்ன நடத்துகிறாருன்ட்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொன்ன ஒரு காரியம், என்னைக்குமே தன்னுடைய வேதனையை பற்றி அவரு புலம்பினதே இல்லை. தன்னுடைய வேதனையை பற்றி அடுத்தவங்க கேட்டால் கூட அவர் என்ன சொல்லுவார், தேவன் இருக்கிறார், அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார்னு சொல்லுவார். எவ்வளோ மாத்திரைகள் எடுக்க வேண்டுமா, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டுமா, ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணதில்லை, ஐயோ இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன்னு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேதனையை நான் இத்தனை நாள் ஊழியம் செய்த பிறகு என்னுடைய வயசான காலத்தில் கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை. யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக, அந்த முகத்தில் ஒரு சோர்வையே என்ன பண்ண முடியாதான், பார்க்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றாரு, துக்கமான நேரங்களிலும் நாங்கள் துக்கத்தை மறந்து சந்தோஷப்படுகிறவர்களாய் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. இழப்புகள் என்பது சாதாரணமானதில்லை. நிறைய பேர் இழந்து போனோம், நிறைய பேர் அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ண பிறகு சோர்வாக தான் இருக்குது, அவங்க இல்லாமல் பிரச்சனையாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த துக்கத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாம் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறவர்களாமா, அவங்க தான் கிறிஸ்தவர்கள், அவங்க தான் விசுவாசிகள். அடுத்தது, தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணியிருக்கிறோம். தரித்திரர்கள் எல்லா நேரத்திலையும் எல்லாமே இருக்குதா பாஸ்டர்? இல்லை. ஒரு சில நேரத்தில் நம்ம கல்லாவும் என்னவா போகுது, காலியாக போகுது. கவர்மெண்ட்டே கடனில் தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம வீடு மட்டும் எப்படி ஓடும்? கவர்மெண்ட்டே கடனில் தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனையோ லட்சம் கடனா, கோடி கடன், எல்லாருடைய தலையிலையும் இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய நேரங்களில் இல்லாதவைகளிலும் இருக்கிறவர்களாய் போல, இல்லாத நேரங்களிலும் எல்லாம் உடையவர்களை போல கர்த்தர் வாழ வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? அதுதான் கிறிஸ்துவ அழைப்பு. நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே இல்லை, ஆனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றோம்.
எப்படி எல்லாருக்கும் எல்லாமே இல்லை. நிறைய பாஸ்டர்மார்கள் ஏசி போட்டிருக்கிறாங்க சர்ச்சில். நானும் இப்போ நீங்கள் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தீங்கன்னா போட்டுருவேன். நல்லா போகுது. ஐயோ தெரியாமல் நகை போட்டு வந்துட்டேனே பாஸ்டர், பார்த்துட்றாரு இவர். அடுத்த மாதத்தில் மோடி ஏதோ பிளான் பண்ண போகிறானா, எப்படி 2000 நோட்டெலாம் கொண்டாந்து திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டான்னா அதே போல் தங்க நகைகள்லாம் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறானா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காணிக்கை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். எப்படி தங்க நகைகள்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த நகை வச்சிருக்கிறதுனால இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறவே மாட்டேங்குதான். இன்னும் மக்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்களாம். டாலர் மதிப்பு ஏன் குறையுது அப்படின்னா தங்கம் வாங்கறதுனால தான் குறையுதுன்னு சொல்கிறான். அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அதுக்காக புதுசாக ஒரு திட்டம் உட்காந்து போட்டுட்டு இருக்கிறானுங்க. நிறைய இடத்துல நான் வந்து நியூஸ் பண்ணிட்டேன், நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணியிருக்கிறேன், யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன். டிமானைசேஷன் போல் இன்னொரு தங்கத்தை கொண்டாந்து சேர்க்கறதுக்கான ஒரு திட்டம். அது எப்படி செயல்படுத்த போகிறோம், என்ன செயல்படுத்த போகிறான்னு நமக்கு தெரியல. ஆனால் தூங்கிட்டு இருக்கிற நகையெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா என்ன பண்ணிருங்க, வந்து ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஸ்தோத்திரம். இதுக்காக சொல்கிறேன், அநேகருக்கு அநேகம் இருக்கு, அநேகருக்கு அநேகம் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட சபைகள் இருக்கிறது, நல்லா ஏசியை போட்டு குழு குழுன்னு ஆண்டவர் ஆராதிக்கிற சபைகள் இருக்கு. இங்கே ஏசியே இல்லாமல் கர்த்தர் நமக்கு குழு குழுன்னு ஒரு கிளைமேட்டை சுற்றி மரங்கள் செடிகள் கொடிகள் அதில் வர காற்று அதில் ஏசி மாதிரி உட்காந்துருக்குறோம். சோதரம். அப்போ எல்லாருக்கும் இருக்குதானா? இல்லை. ஆனால் இல்லாமையிலும் இருக்கிறவர்களை போல கர்த்தர் நமக்கு வாழ சொல்லி கொடுத்து இருக்கிறார். அதான் பவுல் சொல்றார். எல்லா நேரங்களிலும் பவுலுடைய கையில் காசு இருந்துச்சா ஊழியம் செய்யறதுக்கு? இல்லை, அநேக நேரங்களில் இல்லை. ஆனால் எதை இருக்கிறதோ அதை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பதினொன்று வாசிங்க. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. அப்போ பாருங்க என்ன சொல்ல வராரு. ஆண்டவர் ஒருத்தரை நடத்தணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் நடத்தலாம். ஒருத்தருடைய தேவையை சந்திக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் சந்திக்கலாம். முதல்ல வந்து ஒரு சபை என்று வரும்போது, ஒரு விசுவாசி என்று வரும்போது, ஒரு சிலருடைய மென்டாலிட்டி என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னு பார்க்கறது இல்லை. நம்ம செய்யலைன்னா இது நடக்காது, நம்மளை தான் பாஸ்டர் நம்பி இருக்கிறாரு. இல்லைன்னா இன்னொன்று பார்த்தா, பாஸ்டருடைய வாழ்க்கையே யாருனால தான் ஓடிட்டு இருக்குது, நம்மளால தான் ஓடிட்டு இருக்குது. பாருங்கள், நல்ல இது வந்து நிறைய சர்ச்சில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல. ஒரு சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கு போடுற காணிக்கையில் தான் பாஸ்டர் வாழ்கிறாரு, விசுவாசிக்கு போடுற காணிக்கையில் தான் இவர் வீடு கட்டுறாரு, விசுவாசிக்கு போடுற காணிக்கையில் தான் என்ன பண்ணுறாரு, காரு வாங்குறாரு. இதே போல தான் இந்த கொரிந்தி சபையில் வந்து, கொரிந்து சபையில் ஒரு சில ஆளுங்களுக்கு வந்து உள்ளம் சரியில்லை. நீ காணிக்க போடலினாலும் பாஸ்டர் ஊழியத்தை செய்வார். ஏன்னா அவருடைய அழைப்பு எப்படி, அதுதான் பவுல் சொன்னார்ல, எல்லா நேரத்திலும் எல்லாமே எங்களுக்கு இருந்துச்சா? இல்லை, எல்லா நேரத்திலும் எல்லாமே இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஊழியத்துக்கு வரல. ஒரு சில நேரம் இருக்கும், ஒரு சில நேரம் எல்லாமே போகும். திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவார், நாங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுப்பாரு. திடீர்னு அடுத்த மாதம் அந்த எங்கே போவான்னு தெரியாது, தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டார்.
காணாமல் போயிருப்பார். இப்போ நான் உக்காந்துக்கிட்டு அவரை தேடி அவர் வந்து மறுபடியும் அவர் காணிக்கை வாங்கி தான் ஊழியம் செய்யணும்னா ஊழியம் நடக்குமா? நடக்காது. எங்கிருந்தோ வந்தார், ஆசீர்வதிச்சார், இப்போ எங்கேயோ போயிட்டார். ஆனால் தேவன் அழைத்தவர் என்ன பண்ணுகிறார்னு சொன்னார், இல்லாத நேரங்களிலும் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஒரு நாள் கூட மனுஷங்களுடைய கையை எதிர்பார்க்காமல் தேவனுடைய கரத்தை நம்பியே வாழுவதற்காக தான் ஊழியக்காரங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்கல, நான் இந்த பாஸ்டர் அவர் கட்டிட்டு கிடக்கிறாரு, வீடு வாங்குறாரு, கார் வாங்குறாரு, மைக் வாங்குறாரு, அது வாங்குறாரு, இது வாங்குறாரு, அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, கொடுக்காதவங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்காதனால நான் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? பாஸ்டர் கஷ்டப்படணும். பாஸ்டர் கஷ்டப்படவே மாட்டார். எங்கேயுமே பவுல் கஷ்டப்பட்டதில்லை. வேதனை, பாரம், கஷ்டம் இதெல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் வந்திருக்குது. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தமாக கஷ்டம் வருது. சர்ச்சை நடத்தாதீங்க, மைக் வைக்காதீங்க, மீட்டிங் நடத்தாதீங்க, வெளியே போய் ட்ராக்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிற கஷ்டம் வருது. ஆனால் நாங்கள் போய் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, நாங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறோம், வீட்டில் எல்லாரும் கஞ்சி தான் குடிக்கிறோம், யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு போய் கையேந்தி நிற்கிற அளவுக்கு எந்த ஊழியக்காரையும் கர்த்தர் என்ன பண்ணவில்லை, கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் என்ன சொல்கிறாரு, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை. ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்படும் போது பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கார் டெடிகேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்றீங்களா, இடம் வாங்குறதுக்கு கூப்பிட்றீங்க, பைக் வாங்குறதுக்கு கூப்பிட்றீங்க, பாஸ்டர் எவ்வளோ சந்தோஷப்பா, ஒரு விசுவாசி கார் வாங்கியிருக்குப்பா நம்ம சர்ச்சில், சந்தோஷம். பைக்கில் கஷ்டப்பட்டுட்டு 2 பேர் 3 பேர் உக்காந்துட்டு உட்கார முடியாமல் அப்படி இப்படின்னு வருவாங்க. இப்போ பார் நல்லா ஜம்முன்னு காரில் இறங்குறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு விசுவாசி வீடு வாங்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் வீடை மாற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு. ஹவுஸ் ஓனர் ஜபம் பண்ணுறது கூட மாட்டான், பாஸ்டர் வந்தாலும் எட்டி எட்டி பார்ப்பான், யார் வராங்க யார் போகிறாங்கன்ட்டு. இதெல்லாம் இல்லாமல் நல்லா சொந்தமாக ஒரு வீடு வாங்கி நல்லா சுதந்திரமாக இருக்கிறாங்களே. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நம்ம பிரசங்கத்தை கேட்டு நம்ம ஜபத்தை கேட்டு இந்த விசுவாசியை ஆசீர்வதிச்சிருக்கார். உங்களை குறித்து எங்களுக்கு என்ன எண்ணம் உண்டாகிறது, நல்ல எண்ணம் தான் உண்டாகிறது. ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்படும் போது ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறவர் யாருன்னு சொன்னால் பாஸ்டர் தான். ஆனால் ஒரு பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படும் போது விசுவாசி சந்தோஷப்படுறானா? அப்படியே ஆப்போசிட்டு. என்னடா நம்ம கொடுக்குற காணிக்கெல்லாம் அவர் எடுத்து சொத்து சேர்க்குறாரோ, பையனுக்கு கொடுக்குறாரோ, பொண்ணுக்கு கொடுக்குறாரோ, மனைவிக்கு கொடுக்குறாரோ, அதை செய்கிறாரோ, இதை இப்படியே தான். எப்போ ஒரு நல்ல சட்டை ஒரு பாஸ்டர் போடக்கூடாது. ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு நல்ல சட்டை போட்டால் அன்னைக்கு காணிக்கு போயிடுமா. ஏன்னா இவர் பணக்காரன் ஆகிட்டார், இவரோட ஏழை ஊழிக்காரன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறான். அவன் ஏமாத்துறவனாக இருப்பான். பேங்கில் போய் பார்த்தீங்கன்னா பல லட்சம் இருக்கும், ஆனால் பிஞ்சு போன சட்டையை தான் போட்டு வருவான். ஏன்னா அப்போ தான் நீங்கள் காணிக்கு கொடுப்பீங்க. பிஞ்சு போன சட்டையை போட்டு உங்கள் முன்னாடி நிற்பான். கிழிஞ்சு போன செருப்பு போட்டு வருவான். நம்ம ஆளுங்க அவனை தான் பாஸ்டர். இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ வேதனையை அனுபவிக்கிறார். நம்மால் நல்லாத்தான்பா இருக்கிறாரு. டெய்லி விதவிதமாக சட்டை போடுறாரு, டை கட்டுறாரு, சூட்டு போடுறாரு, ஷூ போட்டு வர்றாரு. அவருக்கு என்ன? அதெல்லாம் ஏன் காணிக்கு என்ன பண்ணுவேன், இவருக்கு கொடுக்காம நான் அவருக்கு கொடுக்குறேன். ஆனால் ப்ரேயர் பண்ணுறது மட்டும் யார் வரணும்? ஆமாம், நல்ல பாஸ்டர் வேணும். ஆனால் காணிக்கெல்லாம் யாருக்கு போகும்? ஒரு ஏழை ஊழியக்காரர். யார்? ஒரு ஏழை பாஸ்டர். நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களோட ஒரு ஏழை ஊழியக்காரர் இருக்கிறாரு,
அவர் கொடுத்துட்டேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் உங்களோட வேற பணக்காரன் போய் பார்க்கணுமா? என்ன லாஜிக்குன்னு தெரியல. அப்போ ஒரு பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படும் போது நல்லா சந்தோஷப்படுகிறவன் தான் யாரு? நல்ல விசுவாசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு விசுவாசி என்கிட்ட சொன்னார், எங்கள் பாஸ்டர் வந்துங்க 20 வருஷமாக ஊழியம் பண்ணார், ஒரு ஓட்ட வண்டியில் போயிட்டு இருந்தார். எங்களுக்கே வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி அவர் ஒரு கார் வாங்கியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்களை பாஸ்டர் காரை ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ உழைச்சார், எவ்வளோ பாடுபட்டார். இன்றைக்கி பாஸ்டர் அவரை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குது. பாஸ்டர் அவரை, ஆண்டவர் அவரை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எப்படி தெரு தெருவா பிரசங்கம் பண்ணார், எப்படி நின்னார். நல்ல மைக் செட் இல்லை அவருக்கு அந்த காலத்தில். இப்போ எங்கள் அப்பாவுக்கு மைக் செட் இல்லை, அதனால தான் தொண்டை அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறான், இவர் தொண்டை ஏங்க இப்படி இருக்குது? அன்னைக்கே நல்ல மைக் செட் வாங்கி சர்ச்சில் வச்சுருந்தாருன்னா இன்னைக்கு தொண்டை அப்படி போயிருக்காரு. எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு பாருங்க நல்ல ஒரு மைக் செட்டு கத்தர் கொடுத்துருக்குறாரு. அன்னைக்கு அது கூட இல்லை. இன்னைக்கு ஏன் நான் மைக்கை ரிப்பேர் பண்ணேன், அப்படியே பேசுகிறேன்னா நானும் எங்கள் அப்பா மாதிரி என் தொண்டை போயிடும். அதனால தான் என்ன பண்ணாச்சு, ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி மைக்கை ரெடி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், பிரசங்கத்தை ஆரம்பித்தோம். சபைக்கு நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வாங்கினா சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம பாஸ்டர் ஒரு எஃபோர்ட்டே இல்லாமல் நல்லா பிரசங்கம் பண்ண. இது ஏன் கொருந்து சபைக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே கொருந்து சபையில் இருக்கிற விசுவாசியை குறித்து பவுல் நல்லதான் நினைக்கிறாரு. ஆனால் விசுவாசிகளோ பவுலை குறித்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வஞ்சகம் உள்ள காரியத்தை வச்சிருக்கிறாங்க. நிறைய பிடிக்காத காரியம், குறை சொல்கிற காரியம், இப்படி அப்படின்னு பேசுகிற காரியம், நிறைய காரியங்களை வச்சிருக்கிறதுனால தான் இந்த வசனத்தில் சொல்கிறார், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமோ எங்களை குறித்து நெருக்கம் அடைகிறது. ஒரு முறை திருப்பி வரேன்னு சொன்னார். ஆனால் இவரை யாரும் உற்சாகமாக வரவேற்ற மாதிரி தெரியல. ஏன்னா இவர் வந்தார்னா ஒரு வேளை நம்மள்ட்ட இருந்து காணிக்கலாம் வாங்கிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். திடீர்னு காணிக்கை எடுத்துடுவாரோ பாஸ்டரு, 2வது காணிக்கை எடுத்துடுவாரோ, 3வது காணிக்கை எடுத்துடுவாரோ, நம்மள்ட்ட இருக்கிறதே 50 ரூபா, அது இவர் வாங்கிட்டாரா நம்ம என்ன பண்ணுறது? அப்போ பவுல் வராருன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு சந்தோஷமே இல்லை. என்னடா ஒரு ஊழியக்கார் வராரு, நம்ம சபைக்கு வராருன்னு சொல்கிறாரு, அவரை வரவேற்போம், அவரை தங்க வைப்போம், அவரை நல்லா பார்த்துக்குவோம், அவரை கனப்படுத்துவோம், அவருக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் கொருந்து சபையில் பாதி பேருக்கு இல்லை. அதனால தான் இத்தனை காரியத்தை சொல்கிறாரு. நாங்கள் என்றைக்காவது யாருக்காவது பாரமாக இருந்திருக்கிறோமா? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, என்றைக்குமே பாஸ்டர் உங்களுக்கு பாரமாக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்றைக்குமே என்ன பண்ண மாட்டேன், பாரமாக இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வருவேன், கண்டிப்பாக வருவேன், ஒரு நாள் வருவேன். நீங்கள் நினைக்கிற நேரத்தில் ஆமாம் வந்துடுவேன். ரொம்ப அவசரம்னா ஃபோன் நம்பர் எடுத்து கூப்பிடுங்க. அல்லேலூயா, வந்துடுவேன். ஏன்னா என்னுடைய டைப் அப்படித்தான். நான் யாருக்கும் பாரமாக இருக்கவே மாட்டேன். நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்கலாலும் சரி உங்களுக்கு பாரம்னா இருக்கவே மாட்டேன். யாருக்கிட்டையும் போய் உக்காந்து அதை கொடுங்க இதை கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். நான் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தில். ஆனால் அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் போய் ஜாலியாக இப்போ இந்த பவுலை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவர் யாருக்கும் பாரமாக இருந்தது கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்ல வராரு போவோம். அடுத்த டாபிக்கு போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, சாப்டர் 8 from verse 1. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நல்லா பாருங்க, இந்த கொருந்து சபைக்கு டீச் பண்றதுக்காக எடுத்துக்காட்டா ஒரு சபையை எடுக்கிறார்.
அந்த சபை என்னன்னு சொன்னா மக்கதோனியா சபை, மாசிடோனியன் சர்ச். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொரிந்து சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. எல்லாரும் பணக்காரங்க, வியாபாரம் பண்றவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, ஆனா மனம் இல்லை. என்ன இருக்குது? பணம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? மனம் இல்லை. ஆனால் மக்கதோனியா பட்டணத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபையில பெரிய ஐஸ்வர்யவான்கள் இல்லை, பெரிய வியாபாரம் செய்கிறவங்க இல்லை, வசதி படைத்தவங்க இல்லை. எல்லாருக்கும் தரித்திரம் தான், எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். இப்போ தரித்திரம்னு சொன்னா இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்தவங்க இல்லை. எல்லாம் ஒரு கூலி வேலைக்கு செய்கிறவங்க, ஒரு விவசாயம் பண்ணுறவங்க, ஒரு ஏதோ சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வேலை, அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் ஒரு இன்கம் இல்லாத ஒரு சபைகள் தான் இந்த மக்கதோனியா சபை. ஆனால் அவர்கள் பாருங்க, தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பவுல் அந்த சபையை விசிட் பண்ணும்போது எங்கேயுமே அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களை இல்லாதவங்கள போல அவங்க காமிச்சிக்கிறதே இல்லை. எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு இது இல்லை, நாங்கள் இருந்திருந்தா செஞ்சுருப்போம், நாங்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா நாங்கள் கொடுத்துருப்போம், கர்த்தர் எங்களை உயர்த்தி இருந்தாருன்னா. அது பாஸ்டர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா ஜாப் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா பாருங்களேன் நான் எப்படி சர்ச்சுக்கு சேரு டேபிள் எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன்னு பாருங்க. இப்போ ஏதோ ப்ரைவேட்டில் இருக்கிறனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒரு 10 ரூபா 12 ரூபா சம்பளம் வருது, அதில் நான் குடும்பத்தை நடத்துகிறதா, குழந்தைங்களை கவனிக்கிறதா, இல்லை சபையை தாங்கிறதா? சரி பாஸ்டர் நம்புவார், சரிங்க சிஸ்டர், சரிங்க பிரதர், கவர்மெண்ட் ஜாபுக்காக ஜாப் பண்ணுவோம், உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ செய்யுங்க. இப்படி இல்லைங்க இந்த மக்கதோனியா சபை. இது எப்படி? தங்களுக்கு என்ன இருக்கிறதோ இல்லாத பற்றி அவங்க பேசவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாததை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஃபாரின் மூலம் ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர். ஒருக்கா போயிட்டேன்னா அங்கிருந்து உங்களுக்கு செக் எழுதுறேன் பாருங்க, ருப்பீஸில் இல்லை டாலர்ஸில் எழுதுறேன், அல்லேலூயா சொல்லி போன பாடு இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும், நீ இந்திய ரூபாயிலே காணி கொடுக்க மாட்டேங்கிற, டாலர்லாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவியோ? ஸ்தோத்திரம், சர்ச்சைக்கே போக மாட்டேன். அதனால தான் உனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. உனக்கு இல்லாத பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில்? எல்லாமே உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி பவுல் சொல்லலை, அவ்வளோ கொடுத்தாங்க இவ்வளோ கொடுத்தாங்க பா காணிக்கையா போட்டு தள்ளினாங்க அப்படிலாம் சொல்லலை. எப்படி சொல்றாரு? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் பார்த்து சொல்லணும், சம்பளமே இவ்வளோதான். பவுல் சொல்ல சம்பளமே இவ்வளோதான். இவ்வளோ சம்பளத்திலையும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் எங்கள் திராணிக்கு மேலாகவும் கர்த்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சபை கொடுக்குற சபையாக இருக்கணும். ஏன் கொரிந்து சபைக்கு இதை சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்நிய பாஷை இருக்குது, மறுபடியும் 1 கொரிந்தியர் இருப்போம், அந்நிய பாஷை இருக்குது, ஊழியர் இருக்குது, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, அது இருக்கிறாங்க, இது இருக்கிறாங்க, எல்லாம் வாய்க்கிளியே பேசுகிறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் காணிக்கின்னு வந்தால் பாதி பேர் ஓடி போயிடுறான். மற்றதுக்கெல்லாம் காசு இருக்குது, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இல்லை. கொடுக்கிற சபை என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கொடுக்கிற சபை என்றைக்குமே
ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேர் பாக்கிட்டே திறக்கல, இழுத்து ஜிப்பு போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. ஒரு சில ஆட்கள் உண்மையாக கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், ஒரு சில ஆட்கள் உண்மையாக கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள் இன்னும் ஜிப்பையே திறக்காமல் உட்காந்துருக்குறாங்க. என்னைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் யாரையுமே கொடுத்தவங்கள ஒரு மாதிரி கொடுக்காதவங்கள ஒரு மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். நிறைய சர்ச்சிலையாவது கொடுக்குறவங்களெல்லாம் தூக்கி வச்சு அப்படி இப்படி. அதனால தான் யார் கொடுக்குறாங்க யார் கொடுக்கறது இல்லைன்னு கொஞ்சம் சம்பவத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, பேசுறது கூட கிடையாது, லிஸ்ட்டே கொடுக்கறது கிடையாது. நிறைய பேரில் தசமபாகம் கொடுக்குறவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே போடுவாங்க. ஒரு சில பாஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா டைத்து கிவர்ஸ். நான் ஃபாரினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறாங்க, டைத்து கிவர்ஸ் அப்படின்ட்டு. யாரெல்லாம் தசமபாகம் கொடுக்குறாங்களோ அவங்க காணிக்கையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதில் போட்டு வைக்கிறாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் போட்டோன்னா எல்லாம் கத்தி கம்பு எடுத்து எல்லோரும் ஒருத்தர் சண்டை போட்டு சர்ச்சையே ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, அப்படி போடுறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், முன் வந்து தராங்களாம். இன்னும் நிறைய பேர் முன் வந்து உற்சாகமாக தராங்களாம். நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இப்படி போட்டால் எல்லோரும் அடிச்சுக்கிட்டு சர்ச்சை நான் மூடிட்டு அப்புறம் போக வேண்டியதுதான் அப்படின்ட்டேன். நம்ம யாரையும் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குறவங்க கொடுக்காதவங்கன்னு பிரிச்செல்லாம் பார்க்குறது. ஆனால் பவுல் சொல்லாரு, ஒரு சபை என்று வரும்போது, ஒரு விசுவாசி என்று வரும்போது உங்களுக்குள்ள என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதில் சந்தோஷத்தோடு மனம் முகர்ந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரை கனம் செய்யுங்க, அவங்கள கொடுங்க, ஆண்டவருக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பாருங்க, திராணிக்கு தக்கதாகவும் அதுக்கு மேலாகவும் என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்க. அடுத்து 4ஆம் வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். என்னது, ஒரு பரிசுத்தவான்களை எப்படி கனப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த சபையிலிருந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா, பாஸ்டரை சும்மா அனுப்பக்கூடாது. அவள் போயிருக்கிறார் ஊழியத்துக்கு, அவர் என்ன பண்ணக்கூடாது, அவர் சும்மா அனுப்பக்கூடாது, அவரை கனப்படுத்தணும். ஒரு வெட்டிங் டேவா அவரை கனப்படுத்தணும், ஒரு பர்த்டேவா அவரை கனப்படுத்தணும், ஏதாவது ஒரு தேவையா அவரை கனப்படுத்தணும். இப்படி இந்த சபையில் பாருங்க, ஊழியக்காரங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு பழக்கம் என்ன பண்ணியிருக்குது, இந்த மக்கதேனியா சபையில் இருந்திருக்கிறது. ஊழியக்காரங்களை எப்படி பார்த்துருக்குறாங்க, ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு அவங்க நல்லா வாழணும், அவங்க நல்லா ஜீவிக்கணும், அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க மனைவி நல்லா இருக்கணும், நல்லா அந்த ஏரியாவிலே எங்கள் ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்க பட்டவராக இருக்கணும். ஆனால் கொருந்து சபையில் எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறான். ஏயா இதுக்கு, ஏயா அதுக்கு, இப்படியா மாற்றி மாற்றி ஒன்னொன்றுக்கு என்ன பண்ணுறீங்க. அப்போ இந்த குறை சொல்கிற வரைக்கும் அந்த சர்ச்சில் வந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆண்டவர் தான் அவங்கள மாற்றணும், மனுஷனால் மாற்ற முடியாது, ஆண்டவர் தான் மாற்றணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள், தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி. ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் அதில் எங்களுக்கு பங்கு இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம், ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு பங்கு இருக்கணும். ஒரு சாப்பாடு போகிற விஷயம், அதில் எனக்கு பங்கு இருக்கணும். யார் என்ன போட்டால் நமக்கு என்ன, நம்ம போனோமா சாப்பிட்டோமா வந்தோமா இருக்கும். இப்படி இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லை ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நமக்கு பங்கு இருக்கணும். ஒரு மிஷினரி ஊழியம், அதில் நமக்கு பங்கு இருக்கணும். கென்யாவுக்கு மிஷினரியாக போகலான்ட்டு இருக்கிறேன். ஒரு 2 வார ட்ரிப்பு, 1 லட்ச ரூபா செலவாகும். ஒரு 10 பேர் விசுவாசிங்க, 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இப்போவே டிக்கெட்டை போட்டு என்ன பண்ணிடுவேன், ஊழியத்துக்கு அங்கேருந்து கூப்பிட்டுருக்குறாங்க என்னைய, போகிறதுக்கு காசு இல்லை. அதனால் ஒரு 10 பேர் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா அடுத்த மாதமே என்ன பண்ணிடுவேன், 2 வாரம் என்ன பண்ணிடுவேன், கென்யா ஊழியத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். உண்மையான்னு சொல்கிறேன்.
ஸ்தோத்திரம். விசுவாசிங்க கனப்படுத்தினால் ஆகும். கர்த்தர் தான் வழி வாசலை திறக்கு. நிறைய பேர் கூப்பிடுறாங்க, அங்கே கூப்பிடுறாங்க, இங்கே கூப்பிடுறாங்க, ஸ்ரீலங்காவில் கூப்பிடுறாங்க, நேபாளில் கூப்பிடுறாங்க. ஒருத்தர் நேபாளிலேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு, எங்கள் ஊருக்கு வாங்க, ஒரு வாரம் ஊழியம் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசிகள் ஒரு 30,000 40,000 ஒவ்வொரு ஆள் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்களையும் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போவேன். நேபாள் ஊழியத்துக்கு முத்தம்பாளையத்திலிருந்து 5-6 நபர்கள் சென்று ஊழியம் செய்து வந்தார்கள். சும்மா போயிட்டு வரக்கூடாது. அங்கே போனால் அந்த பாஸ்டருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஒரு மைக்கோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, ஒரு கீபோர்டோ, ஒரு கிட்டாரோ, ஏதோ ஒன்று என்ன பண்ணோம், அந்த பாஸ்டரை வாங்கி கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வரணும். போய் செலவு வச்சுட்டு வரக்கூடாது. அதனால் சும்மா போகக்கூடாது, கை வீசிட்டு போகக்கூடாது. ஏதாவது நல்ல அந்த சபைக்கு பிரயோஜனமாக அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சபை வளர்ச்சி ஆகும். அல்லேலூயா. இங்கே நம்ம ஆளுங்க நமக்கே தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நேபாள் போகிறது, கென்யா போகிறது, பூட்டான் போகிறது, ஸ்ரீலங்கா போகிறது? ஸ்தோத்திரம். நிறைய விசுவாசிகள் 10-15 பேர் வச்சுருக்கிற விசுவாசி உள்ள சபையெல்லாம் போயிட்டு இருக்கிறான். அவர் ஃப்ளைட்டில் ஃபோட்டோ போடுறாரு, ட்ரெயினில் ஃபோட்டோ போடுறாரு. ஆமே, நல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள்லாம் போகணுன்னு ஆசை இருக்குதா இல்லையா? இப்படி இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, மிஷன்ஸ் காணிக்கே ஒன்று எடுக்கணும், நிறைய பணம் வரணும். அல்லேலூயா. நிறைய பணம் வருங்க, மூஞ்சியே வரமாட்டேங்க. உங்களை பார்த்தா பணம் எங்கே வரப்போகுது? முகம் மூஞ்சி வந்தால் தான் பணம் வரும். ஸ்தோத்திரம். நிறைய செய்யறதுக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா. இந்த மகதியான சபையை பற்றி ஏன் சொல்றாரு? அவங்க யாரும் பணக்காரர் இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. அவங்க யாரும் பணக்காரங்க இல்லை, சாதாரணமான ஜனங்க தான். ஆனால் அந்த சாதாரணமான ஜனங்க செய்த காரியம் மிகப்பெரிய காரியம். அல்லேலூயா. அதை கொரிந்து சபைக்கு சொல்றாரு. அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் வாசிங்க, உங்கள் அன்பிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கலாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல மட்டும் நீங்கள் வளரலன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் மிஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கலாம்? வளர்ந்துருக்கலாம். நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, எந்த சபை அதிகமாய் கொடுக்கிறதோ அந்த சபையில் இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, கொஞ்சம் நஞ்சமான ஆசீர்வாதம் கிடையாது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வேலை எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்குது, எல்லாருடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுறாங்க, எல்லாருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறாரு, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் இடம் வாங்குறாங்க, நிறைய பேர் வீடு கட்டுறாங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படுது, நிறைய பேருடைய இது வளர்கிறது. எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அங்கே இருக்கிற விசுவாசிங்க ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு பிரின்சிபலே இல்லை. பைபிளில் ஒரே ஒரு பிரின்சிபல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை உங்கள் உள்ளத்திலிருந்து நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவருக்கு கொடுக்குறீங்களோ, அவருடைய ஊழியத்தை நேசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள் குடும்பத்தை குறை சொல்கிறவன் சொல்லிட்டு தான் கிடப்பான். உங்களுடைய சாய்ஸ். அதனால் இப்படி சொல்கிறாரு, யார்கிட்டையும் கட்டாயமாக இல்லை, யார்கிட்டையும் கட்டாயமாக பிடுங்குறவர் நம்மளை தேவனாகிய கர்த்தர் இல்லை. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அவரை கனப்படுத்த ஆரம்பிங்க. எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கிறீங்க, அறிவில் வளர்ந்துருக்கிறீங்க, அப்புறம் என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறீங்க, போதிப்பில் வளர்ந்துருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க, அன்பில் வளர்ந்துருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கிறீங்க. கொடுக்கறதுல வளர்ந்துருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. கொடுக்கறதுல நீங்கள் வளரலன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இழக்கிறீங்க. அதனால் கர்த்தரை நேசிங்க, அவருடைய ஊழியத்தை நேசிங்க, ஊழியக்காரரை நேசிங்க, கனப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து 7, 8, 9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்படியே என்ன அர்த்தம்? யாரும் இல்லாமையில இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடாது. அவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர். வெள்ளியும் என்னுடையது, அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, எல்லாமே என்னுடைய. நீங்கள் இங்கே கழுத்தில் காலில் மாட்டி இருக்கிறதெல்லாம் நாளைக்கு போய் பரலோகத்தில் தார் ரோட்டில் பார்க்க போகிறோம். தாருக்கு பதில் தங்கத்தில் ரோடு. யோசிப்போம், இதுக்காடா நம்ம இவ்வளோ நாள் சாப்பிடாம சேர்த்திட்டு கடந்தோம். எல்லாம் கொண்டு போய் அங்கே உருக்கி போட போகிறாங்க. அங்கே யாரும் கழுத்தில் காலில் மாட்ட போகிறது கிடையாது. இங்கே தான் மாட்டிட்டு கிடக்கிறோம். நம்மள்ட்ட இல்லாத வெள்ளியும் இல்லை, நம்மள்ட்டும் இல்லாத பொண்ணும் கிடையாது. நிறைய வெள்ளைக்காரன் வந்து பார்ப்பான். அவன் சொல்லுவான், இந்தியாவில் இல்லாத பணமா? எத்தனை வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கான் தெரியுமா? இங்கே வந்த வெள்ளைக்காரன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்ககிட்ட இல்லாத பணமா? எல்லாம் விசுவாசிகளை பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொருத்தரும் 30,000 40,000 50,000 சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். கொண்டு போய் தராசில் வச்சா 22 24 நல்லா தெரிஞ்சிடும். யாரும் 18 கூட வச்சுக்கிறது இல்லை நம்ம ஊரில். அவன் வந்து 16 18 தான் வச்சுருக்கிறான். துபாயில் எவ்வளோ வச்சுருக்கிறான்? 18 கிராம் கோல்டு. மலேசியா கோல்டு தெரியுமா? 18 கிராம் கோல்டு, 20 கிராம் கோல்டு. ஆனால் நம்மால் 22க்கு கீழே யாரும் போடுறதே கிடையாது. இப்போ யார் நம்ம? தரித்திரவானா ஐஸ்வர்யவானா? சொல்லுங்கள். இங்கே உட்காந்துருக்கிற சகோதரிமாரெல்லாம் சொல்லுங்கள், நீங்களாம் யார்? தரித்திரவானா ஐஸ்வர்யவானா? ஐஸ்வர்யவான். அவன் கிரெடிட் கார்டுக்கு மேலே உங்களுக்கு கிரெடிட் சுமந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவனாவது கார்டு வச்சுக்கிட்டு எங்கே தேய்க்கலான்னு உட்காந்துருக்கிறான். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வச்சிருக்கிறார். ஒவ்வொரு சரீரமும், ஆமேன் அல்லேலூயா, ஒவ்வொரு சரீரமும் எதை சுமக்குது? ஆண்டவர் சுமக்குறீங்களா இல்லையா? ஒரு சிலுவையை சுமந்துட்டு இருக்கிறீங்க. அந்த சிலுவை 22ல் போடப்பட்ட சிலுவை. 18 கிடையாது, 16 கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஒரு கோல்டாக பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் கோல்டு விழுவுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு அசைவு ஏற்படுத்தினா தான் அடுத்து அசைக்கப்படும் முத்தம்பாளையம். அதனால் 22 நம்ம சுமக்கிறோம். 22ல் சிலுவையை சுமக்கிறோம். அப்பேற்பட்ட இந்திய கிறிஸ்துவனா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம வாயில் என்ன சொல்கிறோம்? அடா ஒன்றும் இல்லை பாஸ்டர். அவர் சொல்றாரு, உன் தேவன் நாம் ஐஸ்வர்யவன் ஆகும்படி அவர் தரித்திரமானார். அப்படின்னா என்ன? அந்த வானாதி வானம், அந்த சிம்மாசனம், அவருக்கு எல்லாம் சேவை செய்கிறதுக்கு அவ்வளவு பெரிய தேவ தூதர்கள், அங்கே வெள்ளி பொண்ணு தங்கம் எல்லாமே இருக்குது. அங்கே இல்லாத கற்களே கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்கி வந்தார். மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். லாட்ஜில் கூட பிறக்கல. லாட்ஜு அவருக்கு கிடைக்கல. மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். ஏன் மாட்டுக்கொட்டையில் பிறந்தார் தெரியுமா? எந்த ஏழையும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. மாட்டுக்கொட்டையில் பிறந்தவருக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? நட்சத்திரத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க? ராஜாக்கள் வந்து விலை உயர்ந்த பரிசை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கே வேணாலும் இருக்கலாம். குடிசையில் இருக்கலாம், ஓட்டு வீட்லேயும் இருக்கலாம், இல்லை 2 மாடி அடுக்கு வீட்லேயும் இருக்கலாம், இல்லை ஃப்ளாட்லேயும் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு தான் அவர் தரித்திரனாய் வந்தார். அப்படின்னா உன் வாயில கர்த்தர் என் தேவையை சந்திக்கவில்லை என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை நடத்துகிறதாக ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறார். அல்லேலூயா. மைண்ட் செட்டு மாறணும். ஏன் நம்ம மக்களுடைய மைண்ட் செட்டு மாறல? எப்போ பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு சொல்கிறது, இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்கிறான். நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. இந்த தீவில் வாழ்கிறவங்களாம் பாருங்கள், நாளைக்கு குறித்து கவலைப்படுறதே இல்லாமல் இன்னைக்கு இருக்குதா சந்தோஷமாக இருக்கான். இன்னைக்கு சாப்பாடு கிடச்சிச்சா, இன்னைக்கு தேவை சந்திக்கப்பட்டதா, அதோட ஸ்தோத்திரம்.
அவனுக்கு சுகர் வர மாட்டேங்குது, ப்ரெஷர் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. ஃபிஜின்னு ஒரு நாடு இருக்குது தெரியுமா? ஃபிஜின்னு ஒரு நாடு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலமோன் ஐலாண்டுன்னு ஒரு நாடு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே போய் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் 90 கிலோ 100 கிலோ, சாதாரணமாக ஆவரேஜ் வெயிட்டே 100 கிலோஸ், நல்லா பெருசு பெருசாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்தானா அவங்க 2 பேரும் தூக்கிடுவான் அப்படியே. அவனுக்கு ப்ரெஷர் இல்லையா, சுகர் இல்லையா, எதுவுமே இல்லையா, நல்லா சாப்பிட்றான், நல்லா ஓடுறான். நான் யோசித்து பார்த்தேன், எங்கள் ஊரில் 60 கிலோ வந்தவனுக்கு ப்ரெஷர்லேருந்து சுகர்லேருந்து கிட்னி நோயிலிருந்து எல்லாமே வந்துடுது. ஏன்? ஏன்னா அவன் இன்னைக்கு வாழ்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கிறான். நல்ல ஒரு சாப்பாடு, புரோட்டீன் உள்ள ஒரு சாப்பாடு, 2 முட்டையை வச்சு கொஞ்சம் கோழிக்கறியை வச்சு ஒரு குழம்பை ஊற்றி சாப்பிட்றானா, தயிர் டெய்லி, என்னது தயிர் மோர். போய் பாருங்க, தயிர் கடையில் எத்தனை பேர் நின்றுக்கிறான் பாருங்க. டெய்லியும் தயிர் சாப்பிட்டா என்ன ஆகும்? மனசு ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்றதில்ல. ஒரு 6 பேர் குடியிருக்கிறான் ஒரு வீட்டில், அந்த 6 பேருக்கு சேர்த்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போகிறான். 500 கிராம் சிக்கனை 6ஆ பிரித்தா ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கும்? 80 கிராம் கூட கிடைக்காது. என் பையன் பார்த்தீங்கன்னா 1/2 கிரில் சிக்கனை அவனே அடிக்கிறான். வாங்கிட்டு வந்தா, டாடி அதை கொடுங்க. சோறு கூட சாப்பிட்றதில்ல. என்ன பண்ணுறான்? நானும் கொடுத்துட்றேன், சரி சாப்பிட்டு அப்படியாவது குண்டாவான்னு பார்த்தா சாப்பிட்டு குண்டாக மாட்டேங்கிறான், அப்படியே தான் இருக்கான், ஒல்லியாக தான் இருக்கிறான். நானும் யோசிக்கிறேன், என்னடா அவன் சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேங்கிறான், உடம்பு அந்த டைப்பாட் இருக்குது, அதனால் அப்படியே தான் இருக்கிறான். 1 கிலோ 4 பேருக்கே பத்த மாட்டேங்குது. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான்? 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி 7 பேருக்கு பங்கு போடுறான். இப்போ சுகர் வராமல், ப்ரெஷர் வராமல், நடக்க முடியாமல், முட்டுவாதம், அது என்னது கால்சியம் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் ஏன் வருது? நீங்கள் சாப்பிட்றதில்ல. சாலமோன் ஐலாண்ட்லேயும் ஃபிஜிலையும் போய் பாருங்கள், அவனுக்கு நாளைக்கு பணம் கிடையாது, இன்னைக்கு 1 கிலோ மாட்டுக்கறி வாங்கி ஒருத்தனே சாப்பிட்றான், இல்லை 1 கோழியை வாங்கி 2 பேர் சாப்பிட்றான். அந்தளவுக்கு சாப்பிட்றாங்க, அந்தளவுக்கு பலசாலியாக இருக்கிறாங்க. மீன் அப்படியே பெரிய மீன் அப்படியே பிடிக்கிறாங்க, கொண்டு வராங்க, சுட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ஏன்னு சொன்னால், ஒரு தீவில் வாழ்கிறவனுக்கு நாளைக்கு குறித்து கவலை இல்லை. ஆனால் நம்மளால இன்னைக்கு வாழ்கிறதில்ல. ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு 5,000 ரூபாயை சேர்த்துட்டு 15,000 ரூபாயை செலவு பண்ணோம். அல்லையில சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 5,000 ரூபாயை சேர்த்திட்டு, 20,000 சம்பளம்னா ஒரு 5,000 ரூபாயை சேர்த்திட்டு 15,000 ரூபாயை நல்லா செலவு பண்ணோம். கர்த்தருக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துடணும். அதில் நம்மால் 20,000 சம்பளம்னா 15,000 ரூபாயை கொண்டு போய் நாளைக்குன்ட்டு பேங்க்கில் போட்டுடலாம். மீதி 5,000 ரூபாயில் 1 மாதத்தை வாழணும்னு நினைக்கிறான். எப்படி வாழுவீங்க? அதனால தான் கவர்மெண்ட்டு பார்க்குறான், இவனுங்களை இப்படியே விட்டா பொருளாதாரம் வளரவே வளராது. அதனால் கடன் போடணும், ஒவ்வொருத்த மேலேயும் கடன் போடணும். கடன் போட்டால் தான் பணத்தை வெளியே எடுக்க முடியும். முந்தியெல்லாம் பாருங்கள், பேங்க்கில் போய் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களும் கடன் கொடுக்க மாட்டான். பிரசங்கம் முடிய போகுது, அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். போய் எனக்கு கடன் கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வா, இந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வா, அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, சூரிட்டி வாங்கிட்டு வா, செக்லீஃப் கொண்டு வா, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி வச்சுருந்தானுங்க. 2005 2010க்கு முன்னாடி. 2010க்கு அப்புறம் பார்த்தாங்க, இப்படியெல்லாம் விட்டா பொருளாதாரத்தை வளர்த்த முடியாது. டெய்லி உன்னைக்கு ஃபோன் அடிச்சுக்கிறான், இன்னைக்கு பர்சனல் லோன் வாங்கிக்கிறீங்களா சார், இஎம்ஐ போட்டுமா சார், செல்ஃபோனுக்கு லோனு, இப்போ கம்ப்யூட்டருக்கு லோனு, ஃப்ரிட்ஜுக்கு லோனு, டிவிக்கு லோனு, எல்லாத்துக்கும் லோனு, மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு இப்போ லோனு, ஹோம் இன்சூரன்ஸுக்கு இப்போ லோனு. இன்சூரன்ஸே கடனில் தான் வாங்குகிறோம் இப்போ. ஏன்னு சொன்னால், எப்படியாவது நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணணும்? பணத்தை வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா நம்மளால் சேமிக்கிறேங்கிற பேரில் அவனும் வாழ்கிறதில்ல, அடுத்தவனையும் வாழ வைக்கிறதில்ல. கஞ்சப்பையெல்லாம் எல்லோரும் இருக்கிறானுங்க. கவர்மெண்ட்டே சொல்லுது, இந்தியாக்காரங்கள்லேருந்து எப்படியாவது மக்களை செலவு பண்ண வேண்டும்,
அப்போ தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அப்போது நம்மள்ட்ட இருக்குதோ இல்லையோ ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் அது கொஞ்சமோ அதிகமோ, 5000மோ 10,000மோ இல்லை 20,000மோ இல்லை 30,000மோ, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ கர்த்தரை எப்படி கனப்படுத்துகிற? அல்லேலூயா. கர்த்தரை எப்படி நீ கனப்படுத்துகிற? ஆண்டவர் எப்படி உன் வாழ்க்கையில் நீ நம்புகிற? கொஞ்சத்தில் இருந்தாலும் சரி, அநேகத்தில் இருந்தாலும் சரி, என் தேவன் என்றைக்குமே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட இல்லாதது ஒன்றும் கிடையாது. ஒருவேளை பாஸ்டர்கிட்ட வேணால் பணம் இல்லாமல் போகலாம். ஆசிரியர் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுங்க. நான் எங்கே போவேன் வாங்கி கொடுக்குறதுக்கு? இப்போ வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை தான். நீயும் சபைக்கு வரமாட்ட, கொடுத்தவனும் சர்ச்சுக்கு வரமாட்டான். 2 பேர் 2 விசுவாசி நஷ்டம். அதனால் என்கிட்ட கேட்கறத விட தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறான். உண்மையான தேவையாக இருக்குன்னு சொன்னான், உண்மையான நோக்கமாக இருக்குன்னு சொன்னான், ஆண்டவரத்தில் கேள். கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உனக்கு மட்டும் இல்லை, நீ ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எழும்பி நிற்போம். கொடுக்கறதுல வளர்ச்சி அடையுங்க. எல்லாத்துலேயும் வளர்றோம், விசுவாசத்தில் வளர்றோம், அன்பில் வளர்றோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கும்போது பாஸ்டருக்கு கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. அநேக விசுவாசிகள் தவறான மனநிலைமையோடு, இந்த தவறான எண்ணத்தோடு தங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை அவங்களே தடுத்துக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு நீ கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் கர்த்தர் அவங்கள நடத்துவார். ஆனால் நீ கொடுக்கும்போது உன் உள்ளத்தில் ஆண்டவரை நேசிக்கிற என்பதற்காக, கர்த்தருடைய ஊழியத்தை கனப்படுத்துகிற என்பதற்காக, இன்னும் அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, எங்கள் சபை ஏதோ வெறும் இந்த பகுதியிலே மட்டும் இல்லாமல் அநேக இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கிறோம், ஆலயங்களை ஏற்படுத்தணும், அநேக போதகர்களை சப்போர்ட் பண்ணணும். வளர்ச்சி அடைந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். நிறைய இடத்துல மீட்டிங் நடத்தணும், நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும், ஆசீர்வதிக்கணும், மிஷினரிகளை தாங்கணும். அதே மாதிரி பல இடங்களில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக, அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு காலையில் நீங்கள் பேசின வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொரிந்து சபையில் அநேகர் கொடுக்கறதுல குறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் பவுல் மகதேன சபையை குறித்து கொரிந்து சபைக்கு சாட்சியாக அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, கொடுக்கறதுல வளர்ச்சி அடைங்க, உற்சாகமாக கொடுங்க, ஆண்டவருக்காக கொடுங்க, கர்த்தர் இன்னும் உங்களை கனப்படுத்துவார். பவுலுக்காக கொடுக்காதீங்க, பவுலின் தேவைக்காக கொடுக்காதீங்க, ஆண்டவருக்காக கொடுங்க, ஊழியக்காரங்களை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம். அதே போல் எங்களுடைய சபை ஒரு கொடுக்கிற சபையா இந்த சபையை நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கட்டாயமாய் அல்ல, தேவன் நியமித்தபடியே மனம் மலர்ந்து ஆண்டவரே, முழு மனசோடு ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரை கனப்படுத்த எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாராவது தேவைகளோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, வழி நடத்துங்க. சகல துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறன், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் பிளந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும்,
உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் ஆண்டவரே, சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூரை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியில் தீச்சூரை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா.